வீடே மணக்கிற அளவுக்கு கம்மா கம்மன்னு பச்சை பயிரில் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்த்துடலாமா? இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து முளைக்கட்டி எடுத்துருக்கக்கூடிய பச்சை பயிர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக வந்து வறுத்துட்டு அதில் கூட வந்து வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு வந்து இந்த டைமில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா பச்சைப்பயிறு வந்து வேகாது. ஸோ ஒன்லி ஜீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் மட்டும் சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 விசில்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துடும். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக நான் வந்து ஒரு 6 விசில் வந்து விட்டேங்க. விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா வந்து பூவாக வந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கணும். நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சுக்கிறேன். தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா தாராளமாக தண்ணி வந்து விட்டுக்கலாம். நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சேர்க்குறது வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான். இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது வந்து காரத்துக்காக மட்டும் தான் நான் வந்து சேர்க்குறேன். ஃபைனலாக அந்த மசாலா வாசம்லாம் போனதுக்கப்புறமா தேங்காய் வந்து நல்லா துருவி வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் தேங்காய் துருவி இந்த மாதிரி ஃபைனலாக போடும்போது சூப்பராக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த குழம்புக்கு தாளிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து தான் வந்து ஊற்றணும். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய்க்கு மேலேயே வந்து தாளிப்பு போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கம்மன்னு இருக்கும். அது நல்லா சூடான சாதத்தில் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா 3 டைம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு விட சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி எது வேணாலும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.